தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. திருப்பாடல் 91. ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சன்னதி நம் வாழ்வின் நிம்மதி. கடவுளுடைய இல்லத்தில், அவருடைய இறை பிரசன்னத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவருடைய அரவணைப்பில் இருக்கிறார்கள். அவருடைய ஆதரவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகனே மகளே, நீயும் கூட ஆண்டவருடைய இல்லத்தில், அவருடைய பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் போது உனக்கும் எந்த தீங்கும் ஏற்படுவதில்லை. எந்த பொல்லாப்பும் உன்னை நெருங்குவதில்லை. எந்த ஆபத்து, தீங்கு, விபத்தும் உன்னை சூழ்ந்து கொள்வதில்லை. ஒரு சகோதரன் மிகுந்த மன வருத்தத்தோடு வந்து, ஃபாதர், என்னுடைய குடும்பத்திற்கு யாரோ செய்வினை செய்துவிட்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல்கள் இல்லை. எங்களுடைய பிள்ளைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறார்கள். குடும்பத்தில் சமாதானமே இல்லை ஃபாதர். எங்களுக்கு எதிராக யாரோ செய்வினை, தீங்கு செய்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. எங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், துன்பப்பட்டு வேதனையில் இருக்கிறோம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு அழுதார். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் தருகின்ற இந்த வார்த்தை அந்த மகனுக்கு ஆறுதலை அளித்தது, தேறுதலை தரித்தது. மகனே, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. ஏனென்றால் நீ ஆண்டவரை சிக்கென பற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவ நற்கருணை இடத்தில் ஓடி வர வேண்டும். அந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் முழுமையான விசுவாசத்தோடு உன்னையும் உன் குடும்பத்தையும் சரணாகதியாக்கி நீ ஜெபிக்கிற போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீ இருக்கின்ற போது, உனக்கோ, உன் குடும்பத்திற்கோ, உன் மனைவி பிள்ளைகளுக்கோ எந்த தீங்கும் ஏற்படாது. யார் உனக்கு எதிராக எந்த தீங்கு செய்தாலும், பொல்லாப்புகள் செய்தாலும், அவை அனைத்தும் ஆண்டவர் சுக்குநூறாக உடைத்து போட்டு விடுவார். எந்த தீங்கும் வாதையும் உன் கூடாரத்தை நெருங்காது என்கிற ஆண்டவருடைய வார்த்தையில் முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். மன அமைதியும் நிம்மதியும் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னோடிருங்கள், நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடிருங்கள், நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர்.
என்னோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். எல்லையில்லாத அன்பை தந்து எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே.